இன்னொரு 1 வீக்குக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியதில்லை. ஸோ இப்போது வந்து இந்த கம்மிங் சண்டே பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா, அப்பா, என்னோடய சிஸ்டர் அப்புறம் தங்கச்சி பசங்கன்ட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ தீபாவளி பலகாரம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரூட்ஸோ ஆப்பிள், பனானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஆப்பிள், செவ்வாழை, அதுக்கப்புறம் பப்பாயா, இந்த மாதிரி எல்லாமே சீசனல் ஃப்ரூட். கஸ்டர்ட் ஆப்பிள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. அதனால் இந்த சீசனல் ஃப்ரூட் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்றதால அம்மா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் ஸ்வீட்டு, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் எல்லாமே வாங்கிட்டு எல்லாமே தட்டில் வச்சு கொடுத்தாங்க. இது வந்து மோத்தி லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீட்லேயே செஞ்ச அதிரசம் அம்மா வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் என்னோடய ஃபேவரட்டான இனிப்பு ஓட்டடை ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சில ஓட்டடெல்லாம் கடிக்கவே முடியாது இல்லையா, ஆனால் அம்மா செஞ்சது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கார ஓட்டடை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட், ரொம்ப டேஸ்டியான கார ஓட்டடை. நல்லா மொறு மொறுன்னு இந்த பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பாத்திரம் எனக்கே கொடுத்துட்டாங்க. அது ஃபுல்லாக வந்து முறுக்கு. இந்த முறுக்கும் பட்டர் முறுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வீட்டில் அவங்க கையால் செஞ்சு எல்லாமே வந்து தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக கிளம்பிட்டாங்க. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த குட்டி குட்டியாக ஸ்வீட் பூந்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.